This video sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app. So download the app for your easy purchase. Thank you. பொதுவா நம்ம வீட்டு குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்கற வரைக்கும் விடவே மாட்டாங்க. அப்பா அம்மா கிட்ட பணம் இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி எல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணுவாங்க. ஒருவேளை வாங்கி கொடுக்கலனா அப்பா அம்மா கிட்ட அழுது புலம்புவாங்க, இல்லைன்னா அழுது சண்டை போடுவாங்க. இருந்தாலும் பணத்துடைய மதிப்பை சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணுங்க. அப்பதான் குழந்தைங்க இப்படி தேவையே இல்லாம செலவு பண்ண மாட்டாங்க. சரி, பணத்தை சேமிக்கிறத குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்க நம்ம என்ன பண்ணணும்? பணத்தை சேமிக்கிறது எப்படி, எப்படி சம்பாதிக்கிறது, இதையெல்லாம் நம்ம எப்படி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது? ஃபர்ஸ்ட், தேவைகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. தேவைகள் மற்றும் தேவைகளை வேறுபடுத்தி காட்டுறது. உணவு, தங்குமிடம், அடிப்படை உடைகள், சுகாதாரம், கல்வி, இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை உள்ளடக்கியது. மூவி டிக்கெட்ஸ்ல இருந்து ஸ்வீட்ஸ், டிசைனர் ஸ்னீக்கர்ஸ், சைக்கிள் அல்லது ரீசெண்டா வந்த ஸ்மார்ட் போன் வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே எல்லாமே வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனா இது எதுவுமே தேவைக்கு கீழே வராது. அதனால தேவைக்கேற்ப வாங்க நம்ம கத்துக் கொடுக்கணும். இந்த விஷயத்த சும்மா வாய் வழியா சொல்லாம உங்க வீட்டுல இருக்கிற விஷயங்களை காட்டி அவங்க வயசுக்கு புரியும்படியா நீங்க சொல்லி கொடுக்கணும். ரெண்டாவது, அவங்கள பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை நம்ம கத்துக் கொடுக்கணும். சின்ன குழந்தைங்க எப்படிப்பா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டு கேட்கலாம். அதுக்கு வீட்ல ஒரு சின்ன சின்ன ஒர்க்கை நீங்க கொடுக்கலாம். அதனால அவங்க வேலையை முடிச்சதுமே அவங்களுக்கு ஒரு தொகையை நீங்க கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போதான் சம்பாதிச்ச பணத்துடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியும். சோ கடின உழைப்பு இல்லாம பணம் வராது அப்படிங்கறதும் உங்க குழந்தைகளுக்கு புரியுங்க. மூணாவது, சேமிப்பு திட்டங்கள். உங்க குழந்தைங்க சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க பணத்தை சம்பாதிக்கவும் சேமிக்கவும் அனுமதிக்கிறது, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்துறது அப்படிங்கறத தெரிய அவங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பா இருக்கும். நாலாவது, சேமிப்பு இலக்குகளை நிர்ணயிக்கிறது. ஒரு குழந்தைக்கு சேமிக்க சொல்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்க வெளியில வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சாலும் சரி, அல்லது நீங்க அவங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி கொடுத்தாலும் சரி, அதை நீங்க சேர்த்து வைக்க சொல்லணும். அதிகமா செலவு செய்யாம பணத்தை சேமிச்சு வச்சா அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி தருவேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். சோ நீங்க அப்படி சொன்னீங்கன்னா உங்க குழந்தைங்க பணத்தை சேர்த்து வைக்கிறதுல அதிகமான ஆர்வத்தை காட்டுவாங்க. இல்லனா நீங்க சேமிக்கிற பணத்தை என்ன செய்வீங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்லணும். அவங்க எதுக்காக சேமிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சேமிக்கிறதுல அவங்களுக்கு இன்னமும் ஆர்வம் அதிகமாகும். சோ இப்படி உங்க குழந்தைகளுடைய மனசுல சேமிப்பை நம்ம ஒரு குறிக்கோளா கொண்டு வர முயற்சிக்கும் போது அவங்களுடைய பணத்தை சேமிச்சு வைக்க அவங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. சின்ன குழந்தைகளா இருந்தாங்கன்னா ஒரு உண்டியலா போதும். ஆனா அவங்க கொஞ்சம் வயதானவங்களா இருந்தாங்க அப்படின்னா நீங்க பேங்க்ல அவங்களுடைய சொந்த சேமிப்பு கணக்க அமைக்க விரும்பலாம், அல்லது குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி டெபிட் கார்டு கூட நீங்க கொடுக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல பெரியவங்களான நம்மளும் அந்த சேமிப்பு பழக்கத்தை கடைபிடிக்கணுங்க. அத்தியாவசியத்தை விட்டுட்டு ஆடம்பரத்தை நம்ம விரும்ப கூடாது. சோ நம்ம அப்படி ஆடம்பரத்தை விரும்புறோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளும் நம்மளை பார்த்துதான் கத்துப்பாங்க.